மேடம், எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண நேச்சுரலா எந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவைப்படும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் நியூட்ரிஷன் ஃபோலேட் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது ஃபோலிக் ஆசிட் தாங்க. உங்க பாடியில ஃபோலேட் கரெக்ட் லெவல்ல இருக்கும்போது இது கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம அபார்ஷன் ரேட்ஸை 80% வரைக்கும் குறைச்சும் தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ்க்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததா விட்டமின் சி அண்ட் இ, இது வந்துட்டு உங்களுடைய எல்லா செல்ஸுக்குமே ஒரு லெமன் மென்ட் கூலர் மாதிரி உங்களோட செல்லை ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் பண்ணி எக் குவாலிட்டியை பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துரும். கோஎன்சைம் Q10 இதனோட வேலை என்ன தெரியுமா? உங்களோட செல் உள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை ரிப்பேர் பண்ணி உங்களுடைய புதுசா ஃபார்ம் ஆகிற எக்ஸ் அண்ட் அதன் மூலியமா வரக்கூடிய எம்பிரியோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 5வது பிளேஸ்ல இருக்கிறது விட்டமின் டி அண்ட் கால்சியம். இது என்டையர் பாடி ரீஜுவனேஷனுக்கு ரொம்பவே முக்கியங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகிற கரு நல்லபடியா யூட்ரஸ்ல ஒட்டி வளரும். 6வதா உங்களுடைய ஜிங்க் அண்ட் செலினியம் லெவல்ஸ் நல்லபடியா மெயின்டைன் ஆகும்போது ஜென்ஸுக்கு அவங்களுடைய ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம லேடிஸ்க்கு ஃபெலோப்பியன் டியூப் மோட்டிலிட்டியும் சூப்பர்வா இருக்குங்க. 7வது பிளேஸ்ல இருக்கிற புரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் உங்களுடைய எக்ஸை ஸ்ட்ராங்கா ஆக்குது. அண்ட் இது இல்லாம உங்களை பர்ஃபெக்ட் ஜர்னிக்கு அழகா தயார் பண்ணி கொடுத்துரும். ஸோ யூ டேக் கேர். ஆல்வேஸ் யுவர்ஸ் டாக்டர் டி. பை.